விஜய் கட்சி அறிவிக்கும் போது நீங்க வரவேற்றீங்க, முதல்ல வந்து நீங்க வரவேற்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க. உங்களுடைய நிலைப்பாடு விஜய் கட்சிக்கு கட்சிக்கு வந்தது உங்களுக்கு வந்து விருப்பமா இல்ல வந்து தாண்டி உங்களுக்கு விஜய் மேல எதுவும் இல்ல? அது கொள்கை முரண் தான். அவர் தம்பி அவர் ஒரு கொள்கை எடுத்து சொல்றாரு, அந்த கொள்கையை எதிர்க்க வேண்டியது தேவையா இருக்கு, எதிர்க்கிறோம். அதுல திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறது வந்து அது எப்படி ஏற்கிறீங்க? நீங்க ஏற்கிறீங்களா? திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியமே. திராவிடம் வந்து என் மொழியை வந்து வச்சுக்கிட்டு பிழைக்கும், அதை அழிக்கும், தமிழ்னு பேசி அழிக்கும். நாங்கள் எங்கள் மொழியை காக்க போராடுவோம், அது ஒப்புக்கு அழுகும், நாங்கள் உளமாற அழுவோம். கச்சத்தீவை எடுத்துக்கிட்டு போகும் இந்தியம், எடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கும் பதவிக்காக திராவிடம். அதை மீட்டே ஆகணும், அது எங்கள் வாழ்வுரிமை, எங்கள் பிறப்புரிமைன்னு போராடும் தமிழ் தேசியம். ரெண்டுக்கு நிறைய தூரம் இருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஈழம் ஒரு பிரச்சனை, மீனவர் படுகொலை ஒரு பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு வாழ்வுரிமை, அது எங்கள் கனவு. அது ஒவ்வொன்றையும் நீங்க பட்டியலிட்டு அது பெரிய மேடை பேச்சு போல போயிடும். அதனால அது தம்பி வந்து அது திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. நேற்று சட்டசபையில் வந்து 2 நிகழ்வு நடந்திருக்கு. ஒன்று வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஒரு கேப் விட்டு வந்து செங்கோட்டையன் பக்கம் இருக்கிற ஒரு கேப் சும்மா கிடக்குது. அதே போல வந்து வேல்முருகன் வந்து சபாநாயகர் அபகரிச்சு பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த 2 நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டசபையில் நடந்த இந்த நிகழ்வு நீங்க நான் பார்க்கல, நான் பயணத்தில் இருந்ததுனால நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன். இப்ப வந்து சட்டசபையில தமிழர்னு பேசினால அந்த அவை குறிப்புல இருந்து நீக்கணுன்றாங்க, அது உரிமைன்னு பேசினாலும் நீக்கிறாங்கன்னா இது தமிழ்நாடு அரசு தானா, தமிழர்களுக்கான அவை தானாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? அதுல மதிப்புமிக்க தலைவர்களை ஏன் அப்படி பிரிச்சு வைக்கணும்னு தெரியல. அவங்க ரெண்டும் ஒரே கட்சியில இருந்தவங்க தான், அது என்னன்னு தெரியல. அது தனியா அழைச்சு பேசினாதான் தெரியும் என்ன பிரச்சனை. இதான் நீங்க வந்து இதை கேக்குறீங்க, நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே மாதிரி எங்க அண்ணன் திருமாவளவன் நான் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் சந்திக்கும் போது பக்கத்திலோட உட்காரல. எங்க அண்ணன் அந்த ஒருத்தர் இருக்காரு, உதயநிதி இந்த ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன் அது இருந்தாங்க? இல்ல அதுதான் அவசியம் தெரியும். அதுதான் அவசியமா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நீங்க எடுக்கல சரி, அதுல எனக்கு ஒன்னும் பெருசா கருத்து இல்ல. ஏன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல, நம்ம கருத்து சொல்ல முடியாதுல்ல. காலையில முதலமைச்சர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த இயக்கம் தேசிய லெவல்ல இதாயிருக்கு. பல்வேறு மாநில முதல்வர் வராங்க, துணை முதலமைச்சர் வராங்க. இது உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு நாட்டின் குடிமகனா பேசுங்க. நீங்க ஊடகவியலாளர், நான் ஒரு இயக்கத்தை நடத்துறேங்கிறது. இப்ப உண்மையிலேயே இந்த தொகுதி சீரமைப்பு வந்து இப்ப நடக்க போதா? இது எப்ப பேச்சு வந்தது தெரியுமா? 2023 இதே மாதிரி ஊடகத்துல நான் எதிர்த்து அதை பேசுனது இருக்கு. அதை விட முக்கியமா இருந்தது இருக்குது. எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சு செஞ்சிருக்க வேண்டியது. நீட்டுக்கு எத்தனை குழந்தைகள் நம்ம மாநிலத்தில் செத்துருக்காங்க அப்ப பேசல. கச்சத்தீவு மீட்புக்கு பேசல. இதை விட மிகப்பெரிய நம்ம மாநிலத்துக்கு பாதிக்கப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு, அப்போலாம் பேசல. மாநிலங்களுக்கான உரிய நிதியை கொடுக்க மறுக்குது அரசு அப்படின்னு தென் மாநிலங்கள் எல்லாருக்கும் தான் பாதிக்குது. அதை பேச வரல. அப்ப அந்த மாதிரி இதுல விட்டுட்டு இப்ப வந்து இது வருதா வரலையான்னே தெரியல. இந்த இதுக்கு போய் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து தேர்தல் நேரத்தில் இது தொடங்கி இந்த சிக்கலை முத அவங்க பேச ஆரம்பிச்சது எப்போ? அப்பயே நீங்க எதுக்கல? 40 உறுப்பினரை வச்சிருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் இது பற்றி விவாதம் வரும்போது கடுமையை எதிர்த்து அதை தகர்க்கணும், அந்த கருத்தை சிதைக்கணும், அதை எதிர்த்து சண்டை போடணும். அதை விட்டு இங்க வந்து இதை திசை திருப்புறது இருக்குன்னு நீங்க மும்மொழிக்கு எதிர்ன்னு பேசுறீங்க. எங்க மும்மொழி தமிழ்நாட்டில் இல்ல? கொண்டு வந்த பெருமக்கள் நீங்க தான். நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சால் பேசினா தண்டனை விதிக்கிறீங்களா இல்லையா? நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லை. தாய்மொழி படிக்க வாய்ப்பு இல்லை. இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற இந்த மும்மொழி கொள்கையை எதுக்குறீங்க? இல்லம் தேடி கல்வி நீங்க செயல்படுத்தினீங்க, அது எதுல இருக்குது? புதிய கல்விக் கொள்கையில. புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அது ஒரே கல்வி அதானே. அதை ஏற்கல, நாங்க எதிர்க்கிறோம். அதுதானே புதிய கல்விக் கொள்கை என்பது. நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு கல்வியில் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் கருத்தை பதிவு பண்றாங்க.